எனக்கு டக்குனு உங்களை பாக்குறதுக்கு சொல்லு சபா மாதிரி இருக்குடா. நான் பேசி பிடிச்சல அக்கா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்றீங்கடா. அரசியல் பாத்தீங்கன்னா இப்படிதான் பரபரப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். வா தலைவா. தம்பி உட்காரு, தம்பி உட்காரு. ஐயோ அது வேற, அவர் வேற, இவர் வேற. தேங்க் யூ. அன்பு கொஞ்சம் போட்டு ஆத்தா ஏதேனும் மிக குறிவிட போகிறேன் சொல்லுங்கடா. இனியால் கால உள்ளூரா சார் அவரு கண்ணாடி போட்டு நாய் கண்ணு தெரியல. நீ எதுக்கு அந்த பெயிண்ட் அடிக்க வந்தியா? இது என்ன கழுத்துல எல்லாம்? இப்ப வந்திருக்க டைம் தப்பான டைம். இது செலிபிரிட்டி தூங்குற நேரம். நம்ம அந்த டைம்ல கெடுக்கிற மாதிரி வந்துட்டோம். செலிபிரிட்டி தானே தூங்குறது. ஆமா, இவன் என்ன பண்றாங்க? எல்லாரும் வாங்க. போ 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 போ. தம்பி பெயிண்ட் அடிக்கிறவங்கள முதல்ல போய் பெயிண்ட் அடிங்க. தொப்பிக்கு பீலாம் போட்டு வந்துருக்கீங்க, ஒண்ணும் தெரியும். வெறி ஊர்னவனால மட்டும்தான் இப்படி இருக்காங்க. ஆனா இவன் ஒரு பேஜ் கூட இதுல படிச்சிருக்க மாட்டானா? ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன இடுப்புல வீட்டுக்கு எடுத்து போவேன். அப்ப இந்த முக்கியம் வை. தெரியலையே என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. இப்ப இந்த பத்திரிகையை நாங்கெல்லாம் எதுக்கு வீடு தேடி கொடுக்க வந்தோம்னா, நீ கல்யாணத்துக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்றதுனால. அதனால தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு வந்துடாத. கஷ்டப்பட்டு உழைக்கிறவனால கூட உள்ள நிம்மதியா வாழ முடியல. நானும் கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறேன். வேலை கொடுக்கும்போதே உழைக்க மாட்டேன். இருக்கும்போது கீழே இருந்து சொல்லிட்டு போனாங்க. என்னன்னு என்ன இவ்வளவு கத்துறீங்க, கீழே நாங்க இருக்க வேணாமா? இருக்க வேணாம்னு சொல்றேன். இது என்ன நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அவுத்து போட்டு கூட ஓடுவோம். இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? அதான் நம்ம காலி பண்ணி போண்டா விடுறா. என்னடா அப்படி என்ன பயந்து ஒரு வாழ்க்கை எதுக்குடா? எதுக்கு காலி பண்ணு சொல்றா. சரி ஓகே, சாப்பாடே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அவன் போனா விட்டுருங்க. நான் கிளம்புறேன்ப்பா. வணக்கம் மேடம், நான் கிளம்புறேன். கால் பண்றேன் சார். சார் அப்படியே இருக்கு. அப்படியே ஒண்ணா தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்த கேமுக்கு வாங்கடா. என்னடா பண்றீங்க? இல்லண்ணே, எப்பவுமே ஒரு தப்பு நடந்தா அதை திருத்திட்டு வரவன் தான் உண்மையான தமிழ். மச்சான் என்னடா ஆச்சு? ஆனா தப்பே உங்களால தான்டா நடந்தது. ஒரு ஃப்ராக் மேல இன்னொரு ஃப்ராக் இருக்கு. ஓகேவா? இப்ப ஜம்ப் பண்ணும்போது ரெண்டு ஃப்ராகுமே ஜம்ப் பண்ணி போகுது. அதுல எந்த ஃப்ராக் அங்க வருதோ அவங்க தான்டா நீ சொன்ன மாதிரி மீச வச்ச ஆம்பளை. அடுத்த பொங்கல் இவங்க சொல்றது அவங்க கேட்கணும், அவங்க சொல்றது இவங்க கேட்கணும்டா. ஓகே ரெடி? நான் ஆம்பளை ஃப்ராக் பொம்பளை ஃப்ராக். அது உங்களுக்குள்ளதான். சரி நீ பொம்பளை என்ன? ஏய் நான் ஆம்பளை. நான் ஆம்பளை. ரெண்டு பேருமே ஆம்பளை ஃப்ராக். ஓகே. நோ தப்பாக்குதுனா. பார்த்தவங்க இதெல்லாம் ஒரு ரிஸ்கலே கிடையாது. அப்ப 30 சுத்திட்டு இப்படி நின்னாடா. இப்படி நம்மளால இப்படி பார்த்தாடா. கொட்டையே ஆடி போச்சு. அடுத்தது அதாவது கிழட்டு சிங்கம் அசிங்கமாயி போச்சு. அடுத்தது ஃபைட் சிங்கம் வந்திருக்கு. அதாவது கோழில தான் குஞ்சு பார்த்திருக்கீங்க, சிங்கத்துல குஞ்சு பார்த்திருக்கீங்க. சிங்கமே முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சா அது இப்படிதான் இருக்கும். என்ன 2 தடவை நமஸ்காரம் பண்ணி உள்ள எல்லார் காலையும் உழுதுட்டு வரதுக்கு டைம் ஆகி போச்சு. அதான் சொல்ற சாமியை சுந்தரம் சார் அவருக்கு தான் சார் தெரியும். பாதி நடந்துட்டு இருக்கும் போதே பாத்தியா இல்லையா? 15 16 போச்சு. 16 வேற வழி இல்லண்ணே. எப்பவுமே ஒரு கேப்டன் அவன் டீமை காப்பாத்த இறங்குவான். மச்சான் என்னடா ஆச்சு? தோனி என்ன ஃபர்ஸ்ட் இறங்கி அவன் இறங்கும் போது மேட்ச் அவர் கையில தான் இருக்கும். அப்படி ஜெயிக்க வைப்பாரு. நீ அப்படி ஜெயிக்க வைக்கணும். சாட்சி இருக்காங்க. உனக்கும் அதேதான். என்னது சாட்சி இருக்காங்க? சாட்சி எத்தனை பேர் சாட்சி? 30 ரூபா
ஓகே, ரெண்டாவது ரவுண்ட். சாரி, ரெடி? இல்ல அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். என்ன பண்ண போறீங்க? நாங்க ரெண்டு இந்த ரூம் எடுத்து போயிடுறீங்களா? நினைக்கிறேன். அவருதான் பிரச்சனையே. இல்ல ஆக்சுவலா பிரகதீஷ் தான் பிரச்சனை. அதான் எவன் இல்லையோ அவனை சொல்லிருக்கீங்க. இப்ப அமர்னா அவனை சொல்லிக்க முடியும். இவன் இல்லைன்னா இவன் யாரு இல்லையோ அவங்க பேசிடுவான். ஒரு தனி விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும்டா. அதுதான் ஸ்மெல்லே வரும். அதான் நீங்க போட்டியா? இல்ல லைன் இருந்து மட்டும் டைம் ஸ்டார்ட் நவ. எப்படி டீ கடைக்காரரா? இது ஒரு காமெடி. நம்ம ஊத்து ஊத்தாக்க சிரிச்சிருப்போம். ரெண்டு படம் இப்ப பண்ணிட்டீங்களாமே. டவுன்லோடு. ஹலோ சொல்றா. மிமிக்கிறியா? நான்டா லியோ. ஆமாடா சொல்றா. கூடுடா அண்ணங்கிட்ட அங்கிள் மாதிரி பண்ணாதடா. அண்ணனே அங்கிள் தான். மேல கீழே யாரு நீ? ஏன் எல்லார் மேலயும் கை வைக்கிற? ஹாஸ்பிட்டல் கிடையாது, சிவகாசில பத்திரிகையா தலைவா. அக்டோபர் 26 கல்யாணம் ஆல்ரெடி ஆகலையா? ஆச்சு, டைவர்ஸ் ஆகி பிறகு கல்யாணம். அப்படியா? சூப்பர் தலைவா. என்னைக்கு? அதாவது கையில வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்துட்டு இன்னைக்கு இது வரைக்கும் கோடியில ஒருத்தனுக்கு தான் மீன் முள்ளு மாட்டி நீங்க 1000 பேர் பாத்துருக்கீங்க. எவனாவது ஒருத்தர் சிக்கன் முள்ளு மாட்டி பாத்துருக்கீங்களா? நல்லா வருது. 4 மிமிக்ரி வாய்ஸ் தான். அதுவும் இப்ப போயிடுச்சு. பேசு. உள்ள வந்துருவா, வெளியே வர வைக்குவா. காதல் ஆயிடு. அது தப்பாயிடும். நீங்கிருவா. பிரச்சனை வராது. ஆயுதம் வந்துடும். இந்தா என்ன? ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.